வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரேவா. இது நம்ம காதோர கதைகள். சென்ற அத்தியாயத்துல சஹானா அந்த மர்மமான லேப்குள்ள நுழையும் போது அவ பார்த்த அந்த முகமூடி மனிதர்களும் தாத்தா ரங்கநாதனோட இளமையான வில்லன் முகமும் அவளை உலுக்கிடுச்சு. தாத்தா, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சஹானா கத்துறா. மேலே இருக்கிற அந்த கண்ணாடி அறைக்குள்ள இருந்து தாத்தா ஒரு பட்டனை அமுக்குறாரு. அந்த லேப் முழுக்க சிவப்பு கலர்ல அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. சஹானா, நீ வெறும் என் பேத்தி இல்ல, நீ என்னோட வாழ்நாள் சாதனை. தாத்தாவோட குரல் அந்த அறை முழுக்க எதிரொலிக்குது. தாத்தா கை தட்டுறாரு. அந்த லேப்ல வரிசையா இருந்த கண்ணாடி கூண்டுகள் திறக்குது. அதுல இருந்து நூற்றுக்கணக்கான மனிதர்கள் வெளியே வராங்க. ஆனா அவங்க யாரும் முழுமையான மனிதர்கள் இல்லை. சிலருக்கு கை இரும்பால ஆனது, சிலருக்கு தலையில கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இவங்க எல்லாரும் சஹானாவை சுத்தி வளைக்கிறாங்க. சஹானா அங்கிருந்த ஒரு இரும்பு கம்பியை எடுத்துட்டு ஓடுறா. அவளை துரத்திக்கிட்டு வர ஒருவன் அவளோட கையை பிடிக்கிறான். அவனோட பிடி ஒரு இரும்பு இடுக்கு மாதிரி இருக்கு. சஹானா அந்த கம்பியால அவன் தலையில அடிக்கிறான். ஆனா அவன் தலையில இருந்து ரத்தம் வரல, கருப்பு நிறத்துல ஒரு ஆயில் தெறிக்குது. அவனோட முகம் பாதியா உடையும் போது உள்ள ஒரு எலக்ட்ரானிக் ஸ்கிரீன் மின்னுது. சஹானாவுக்கு இப்ப புரியுது, அந்த பண்ண வீட்டுல அவ பார்த்த அத்தை பாட்டி எல்லாருமே இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ரோபோக்கள் தான். சஹானா ஒரு ரகசிய அறைக்குள்ள புகுந்து கதவை சாத்துறா. அங்க ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டர்ல ஒரு வீடியோ ஓடுது. அதுல சஹானாவோட நிஜமான அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க அந்த லேப்ல இருக்கிற ஒரு பெட்ல படுத்திருக்காங்க. தாத்தா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. உங்க பொண்ணோட மூளையில இருக்கிற அந்த விசித்திரமான 6வது உணவை தான் நான் எடுத்தே தீர்வேன்னு சொல்றாரு. சஹானாவோட அப்பா கத்துறாரு, ரங்கநாதா, நீ ஒரு பேய், உன் பேத்தி வாழ்க்கையை அழிச்சிடாதேன்னு சொல்லும் போதே அவங்க 2 பேர் மேலேயும் ஒரு லேசர் வெளிச்சம் பாயுது. அவங்க அப்படியே சாம்பலா மாறிடுறாங்க. சஹானா இதை பார்த்துட்டு கதறி அழறா. அவ இவ்வளவு நாள் நினைச்சிருந்த அந்த ஆக்சிடென்ட் ஒரு திட்டமிடப்பட்ட கொலை. அவளோட சொந்த தாத்தாவே அவளோட அப்பா அம்மாவை பலி கொடுத்திருக்காரு. சஹானாவுக்குள்ள இருந்த பயம் இப்போ கோபமா மாறுது. கோபத்துல சஹானாவோட கண்ணு சிவப்பாகுது. அவளை சுத்தி இருந்த மின் விளக்குகள் எல்லாம் படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்குது. அவளுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி வெளியே வர்றது அவளுக்கே தெரியுது. தாத்தா மேலே இருந்து இதை பார்த்துட்டு கை தட்டுறாரு. அதேதான் சஹானா, உன்னோட கோபமும் வலியும் தான் அந்த சக்தியை தூண்டும். இப்போ அந்த சக்தியை எனக்கு கொடுத்துடுன்னு கத்துறாரு. சஹானா அந்த ரூம்ல இருந்த எல்லா சிஸ்டங்களையும் தன் மனோபலத்தாலேயே வெடிக்க வைக்கிறா. அந்த லேப் முழுக்க தீ பிடிக்க ஆரம்பிக்குது. அங்கிருந்து அந்த நர்ஸ் ரோபோ சஹானாவை நோக்கி வரா. சஹானா கையை நீட்டுறா. அந்த நர்ஸ் அப்படியே காத்துல தூக்கப்பட்டு சுவத்துல மோதி சுக்கு நூறா உடையுது. ஆனா இந்த சக்தியை பயன்படுத்தும் போது சஹானாவோட உடம்புல இருந்த ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. தாத்தா இப்போ கண்ணாடி அறையை விட்டு வெளியே வராரு. அவரோட கையில ஒரு சின்ன கருவி இருக்கு. சஹானா, உன் சக்தியை நீயே கட்டுப்படுத்த முடியாது, அது உன்னையே கொன்னுடும், என்கிட்ட வந்துடுன்னு சொல்லிக்கிட்டே வராரு. அப்போ அந்த லேபோட தரை பிளக்குது. உள்ள இருந்து ஒரு பெரிய இயந்திர கை சஹானாவை பிடிச்சு தூக்குது. சஹானா பார்க்கறா. அந்த இயந்திர கைக்கு அடியில ஒரு பெட்டியோட அவளோட நிஜமான உடம்பு கோமாவில் படுத்திருக்கு. இப்போ அங்க இருக்கிறது வெறும் சஹானாவோட ஆத்மாவா, இல்ல வேற ஏதாச்சும் மாயையா? தாத்தா சிரிக்கிறாரு. உன் ஆத்மாவை உன் உடம்புல இருந்து பிரிச்சிட்டேன் சஹானா, இப்ப நீ வெறும் நிழல்தான். சஹானா இப்போ காத்துல மிதக்கிறா. அவ காலுக்கு கீழே அவளோட உடம்பு உயிரற்ற ஒரு பொம்மை மாதிரி படுத்திருக்கு. அவளால எதையும் தொட முடியல, ஆனா அவளால எல்லாவற்றையும் பார்க்க முடியுது. தாத்தா ரங்கநாதன் அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற சஹானாவோட உடம்ப பார்த்து விகார சிரிக்கிறாரு. கடைசியில ஜெயிச்சிட்ட சஹானா, உன்னோட இளமையான இந்த உடம்பு இனி எனக்கு சொந்தம்னு கத்துறாரு. சஹானா அதிர்ந்து போறா. அந்த வயசான தாத்தாவோட ஆத்மா மெதுவா அவரோட உடம்ப விட்டு வெளியே வருது. அது ஒரு கருப்பு நிற புகை மாதிரி இருக்கு. அந்த புகை மெதுவா போய் பெட்டியில படுத்திருக்கிற சஹானாவோட வாய்க்குள்ள நுழைய ஆரம்பிக்குது. சஹானாவோட ஆத்மா இதை பார்த்துட்டு அலறுது. வேண்டாம் தாத்தா, என் உடம்ப விட்டுருங்கன்னு கத்துறா. ஆனா ஆவியா இருக்கிற சஹானாவோட சத்தம் அங்க யாருக்குமே கேட்கல. திடீர்னு பெட்டியில படுத்திருந்த சஹானாவோட உடம்புல ஒரு நடுக்கம் எடுக்குது. அவளோட விரல்கள் மெதுவா அசையுது.
சஹானாவோட உடம்பு இப்ப கண்களை திறக்குது. ஆனா அந்த பார்வையில சஹானா இல்ல, தாத்தா ரங்கநாதன் இருக்காரு. சஹானா இப்போ ஒரு வெளியாள் மாதிரி தன் உடம்பையே பார்த்துட்டு நிக்கிறான். தாத்தா சஹானாவோட குரல்லையே பேசுறாரு. ஆஹா, என்ன ஒரு இளமை! இப்போ நான் சஹானாவா இந்த உலகத்துக்குள்ள போவேன், யாராலையும் என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடியை எடுத்து தன் முகத்தை பார்த்து ரசிக்கிறாரு. ஆத்மாவா இருக்கிற சஹானா இப்போ அந்த அறையை விட்டு வெளியே தள்ளப்படுறா. அவ ஒரு இருண்ட உலகத்துக்குள்ள வந்து விழுறா. அங்க வானம் கருப்பு நிறத்துல இருக்கு. அவளை சுத்தி 1000 கணக்கான ஆவிகள் அழுதுட்டு இருக்கு. அங்கதான் அவ ஒரு உருவத்தை பார்க்கறா. அது அவளோட அத்தை. அத்தை இப்போ ஒரு நிழல் உருவமா இருக்காங்க. சஹானா, நீயும் எங்க கூட வந்துட்டியா? உன் தாத்தா இந்த வம்சத்தோட சாபம். அவர் ஒரு தலைமுறைக்கும் தன்னோட உயிரை காப்பாத்திக்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரோட உடம்ப திருடிட்டே இருக்காரு. முன்னாடி என் உடம்பை எடுத்தாரு, இப்போ உன்னோடதுன்னு அத்தை சொல்றாங்க. சஹானா கேக்குறா, அத்தை, மறுபடியும் என் உடம்புக்குள்ள போக வழி இருக்கா இல்லையா? அத்தை ஒரு திசையை காட்டுறாங்க. அங்க ஒரு பெரிய ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆற்றோட முடிவுல ஒரு பலிபீடம் இருக்கு. அங்கதான் ரங்கநாதன் தன்னோட நிஜமான இதயத்தை ஒளிச்சு வச்சிருக்காரு. அதை அழிச்சிட்டா மட்டும்தான் உன் உடம்பு உனக்கு திரும்ப கிடைக்கும். சஹானா அந்த ரத்த ஆத்துக்குள்ள இறங்குறா. ஆத்மாவா இருந்தாலும் அவளுக்கு அந்த ரத்தத்தோட குளிர்ச்சி உரைக்குது. அவ நீந்தி போகும்போது அந்த ஆத்துக்குள்ள இருக்கிற எலும்பு கூடுகள் அவ காலை பிடிச்சு இழுக்குது. சஹானா எல்லாத்தையும் தாண்டி அந்த பலிபீடத்தை அடைகிறா. அங்க ஒரு ஜார் இருக்கு. அதுக்குள்ள ஒரு இதயம் இன்னும் துடிச்சிட்டு இருக்கு. சஹானா அந்த இதயத்தை எடுக்க போகும்போது நிஜ உலகத்துல அவ உடம்புக்குள்ள இருக்கிற தாத்தாவுக்கு அது தெரிஞ்சிருது. அவர் சஹானாவோட உடம்பை பயன்படுத்தியே ஒரு மந்திரத்தை ஓதுறாரு. அந்த இருண்ட உலகத்துல பெரிய மின்னல்கள் வெடிக்குது. சஹானாவோட ஆத்மா சிதைய ஆரம்பிக்குது. ஆனா சஹானா தைரியத்தை விடல. அந்த இதயத்தை எடுத்து தரையில போட்டு மிதிக்கிறான். நிஜ உலகத்துல சஹானாவோட உடம்புக்குள்ள இருந்த தாத்தா ரத்தத்தை கக்குறாரு. சஹானாவோட உடம்புல இருந்து அந்த கருப்பு புகை வெளியே எரியப்படுது. சஹானாவோட ஆத்மா இப்போ ஒரு காந்த மாதிரி அவ உடம்ப நோக்கி இழுக்கப்படுது. சஹானா கண் முழிக்கிறா. அவ இப்போ அவளோட உடம்புக்குள்ள இருக்கா. ஆனா அவளால நகர முடியல. அவ கைகளை பார்க்கறா. அவ கைகள் இப்போ ஒரு முதியவளோட கைகள் மாதிரி சுருங்கி போயிருக்கு. தாத்தாவோட சாபம் சஹானாவோட இளமைய உறிஞ்சிட்டு போயிருக்கு. இப்போ சஹானா ஒரு 80 வயசு கிழவையா அந்த பெட்டியில கிடக்குறா. தாத்தா எங்க போனாரு? அவர் செத்துட்டாரா இல்ல வேற யாரு உடம்பிலையாவது புகுந்துட்டாரா? அடுத்த அத்தியாயத்துல நான் உங்கள் ரேவா. இது காதோர கதைகள்.